நான் கக்கூசில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான் எனக்கு கழுவுறதுக்கு. அப்போ எவனோ ஊருக்காரங்க 2 பேர் போனாங்க, அவங்கள கூப்பிட்டு சொல்கிறான்டா இதான் என் நான் இப்போ சிரிக்கிறதா? ரெண்டுத்துக்குமே விழுவுமே நமக்கு. இல்லை அப்படிங்களாங்க அப்படிங்களாங்க. அவர்கிட்ட போயிட்டு ஏன் இவர் நான் அப்படி பேசலேன்னு நினச்சோம்னா தப்பு. அவருக்கு அந்த வாய்ஸ் இருக்கு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. நாங்கள் பக்கத்தில் நெருங்கி பழகிறதுனால எனக்குலாம் தெரியும். அவர் படுத்திருக்காருன்னா அந்த ரூமில் தான் படுத்திருப்பார். பைக் எடுத்துகிட்டு போகிறோம்னா மொல்லமாக எடுத்துகிட்டு போய் வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போவோம். அதையே இவர் கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காரு எங்கள் அம்மாட்ட. 10 மணி நாடகம்னா 7 மணிக்கே வந்து மேக்கப் போட்டுட்டு வந்து உட்காந்துப்பார். நாங்கள் ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு நாங்கள் ஒரு வாட்டி திட்டும்போது ஸ்ரீதர்னு ஒரு பையனை சொன்னார், ஏண்டா அவன் டிகிரி படித்தவன் அவனே சீனை பொட்டி தூக்கிட்டு இருக்கான், நீ என்னடா செய்கிறன்னு போட்டுன்னு விட்டார். ஒன்று போட அதெல்லாம் சொல்லுவார். இப்போ எப்படி ஒரு ஷூட்டிங் கேஸை பற்றி எங்ககிட்ட சொல்லியிருக்காரோ சில பாயிண்ட்ஸ் சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். அது ரொம்ப எம்ஜிஆர் பிடிக்கும். அதனால் சில கதைகள் சொல்லியிருப்பார். எங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவராக எம்ஆராதா அப்படி தான் கேட்பேன். சாதாரணமாக இருப்பார். அந்த பந்தாக இருந்தாலும் கிடையாது. அவர் ஏதாவது பேசிக்கிட்டே வருவார். அவர் ஏதோ பேசுகிறார் போல இருக்குன்னு கேட்டால் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார். மேக்கப் போட்டார்னா அதுக்கப்புறம் யாரும் நெருங்கி இப்போ நான் எங்கள் அப்பா தானே நான் நெருங்க முடியாது, தொலைச்சி எடுத்துருவான் மனுஷன். இப்படி வாசம் இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இந்த ஐயர் வேஷமில் அவருக்கு அப்படி நின்றுட்டே இருந்துட்டு கூப்பிட்டாரு கண்ணில். என்ன தான் கூப்பிட்றாரு, போய் பக்கத்தில் போயிட்டு மனுஷனை மதிக்கவே இல்லை. என்ன பாவமணிப்பு பார்க்க போயிட்டேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2த்தையும் போட்டு பாருங்கள், நீ கேட்ப இவர் யாருன்னு கேட்பேன். 2 வெவ்வேறு செய்வார், ஒரே வாய்ஸ். அதெல்லாம் ரைட். ரவி சார் ஷார்ட் லேடி சொல்லியில் இதை வந்துடுறேங்கன்னு சொன்னேன். சொன்ன உடனே லூஸ் மோஷன் ஆகுது. ஏன்னா இவரோட நிற்க போகிறோமே, அதான் ஃபஸ்ட்டு ஷாட் நிற்க போகிறேன். எத்தனை தடவை போயிருக்கேன்னா 18 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்தேன். ஒரு ராட்சச நடிகைங்க, அவர்கிட்ட போய் நம்ம நிற்கணுமேன்றது ஒரு ஷிவர் இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இவங்க எதிர்க்கெல்லாம் இப்போ எங்கள் அப்பா நின்று இருக்காருன்னா அங்கே தான் இருக்குது திறமை. அவருக்கு எப்படி அந்த திறமை வந்தது இன்னும் எனக்கு தெரியாது. நான் கண்ணாடியில் தள்ளி போய் நின்று நான் ரிவர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எக்ஸலண்ட் டிரைவர், அது எங்கள் அப்பாவால் தான் வந்தது. ஃபஸ்ட் கியர்லாம் போட்டுட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் பாரிஸில் ரெடியாக இருக்கேன். ஏன்னொன்னு போகணும், இல்லைன்னா எங்களுக்கு இல்லை. அவர் வர்றதே ஒரு ஃபோர்ஸாக வர்றார். எப்படி அப்பாட்ட நீங்கள் இந்த டயத்தில் அப்பா கோமா இருக்காங்க, அமைதியாக இருக்கணும், இந்த டயத்தில் நம்ம சிரிக்கணும், அந்த மாதிரி எப்படி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்பாவோட சுச்சுவேஷன்? எல்லாத்தையும் பக்கமே போனதில்லை, எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்கு, எங்கள் அம்மா தான் எல்லாமே எல்லாருக்கும். இது ஒரு விசித்திரமான குடும்பம்னு இது சொன்னோம்னா இன்னும் 2 வாரத்துக்கு சொல்லலாம். இது ஒரு விசித்திரமான குடும்பம். அதனால் எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட சொல்லுவோம். எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. அவர் படுத்திருக்காருன்னா அந்த ரூமில் தான் படுத்திருப்பார். பைக் எடுத்துகிட்டு போகிறோம்னா மொல்லமாக எடுத்துகிட்டு போய் வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போவோம். அதையே இவர் கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காரு எங்கள் அம்மாட்ட. அவங்ககிட்ட சொன்னதில்ல, அம்மாட்ட தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவார், எங்ககிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டார். என்ன ஒன்று, நாடகத்துக்கு நாங்கள் லேட்டாக மேக்கப் போட்டால் திட்டுவார் அவர். ஏன்னா 7 மணி நாடகம், 10 மணி நாடகம்னா 7 மணிக்கே மேக்கப் போட்டுட்டு உட்காந்துப்பார். நாங்கள் ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு நாங்கள் முள்ளமாக போகலாமான்னு பார்த்தா இவர் உருப்பிட மாட்டான். உருப்பிட மாட்டான். நாடகம்னா 7 மணிக்கு நிற்கணும். 10 மணி நாடகம், அதை பற்றி இவனை எல்லாரையும் சேனலில் திட்டுக்கிட்டு இருப்பா, நம்மளும் ஒரு ஆள். அவ்வளோதானே ஒழிய அதர்வைஸ் அவருக்கு எங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்ன ஏன் பிடிக்கும்னா, டு பி ஃப்ரேங்க், அவர் நான் டிகிரி படித்தவன். ஒரு வாட்டி திட்டும்போது ஸ்ரீதர்னு ஒரு பையனை சொன்னார், ஏண்டா அவன் டிகிரி படித்தவன் அவனே சீனை பொட்டி தூக்கிட்டு இருக்கான், நீ என்னடா செய்கிறன்னு போட்டுன்னு விட்டார். ஒன்று போட அதெல்லாம் சொல்லுவார். அவர் எப்போ சினிமாவை பற்றி எங்ககிட்ட பேசுனதே கிடையாது. நாங்களும் அவர்கிட்ட பேசணும். அரசியல் விஷயம் கூட நிறைய பேசுகிறது கிடையாது, கொஞ்சம் இருக்குது. இப்போ எப்படி ஒரு ஷூட்டிங் கேஸை பற்றி எங்ககிட்ட சொல்லியிருக்காரோ சில பாயிண்ட்ஸ் சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். அது ரொம்ப எம்ஜிஆர் பிடிக்கும். அதனால் சில கதைகள் சொல்லி எங்ககிட்ட காரில் வரும்போது, பெங்களூர் போயிட்டுருக்கேன் காரில், எங்கள் அப்பா நான் கூட ஒரு பையன் வருவான். அவருன்னு நேராகவே ஓரமாக நிறுத்துறா, டாய்லெட் போயிட்டு வரேன். சரிங்கப்பா சொல்லி ஓரமாக நிறுத்தினேன். நீ போயிடு, முன்னாடி திரும்பி வா, அப்படி நான் கை காட்டுறேன், அப்போ இந்த பையில தண்ணியோடு இறக்கி விடு. சரிங்க.
நேராக போயிட்டேன். சாரி, சிவகாசி போகிறோம். கரெக்ட். போயிட்டு தாண்டி போயிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு திருப்பி வந்தேன். கை காட்டினார். இந்த பையனை இறக்கி விட்டேன். சின்ன பையன் ஊரில் இருந்தேன். ஒரு எவர்சிலர் கூட வரேன். அதில் போயிட்டு வரேன். நான் கண்ணாடியில் தள்ளி போய் நின்று நான் ரிவர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எக்ஸலண்ட் டிரைவர். அது எங்கள் அப்பாவால் தான் வந்தது. ஃபஸ்ட் கியர்லாம் போட்டுட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் பாரிஸில் ரெடியாக இருக்கேன். வந்து ஏன்னொன்று போகணும், இல்லைன்னா உதவி எங்களுக்கு இல்லை. அவர் வர்றதே ஒரு ஃபோர்ஸாக வர்றார். என்னடா இவ்வளோ ஃபோர்ஸாக வர்றார். சரி நின்றுட்டு இருந்தேன். ஏறி உக்காந்தார். ஏறி உக்காந்த உடனே ஸ்டார்ட்னு சொன்னார். உடனே ஸ்டார்ட். வெளியே இருந்து அந்த பையன் இல்லை குடத்தோட அவன் ஏறினான். ஒரு யூஸ்வலாக கேட்ட வார்த்தை சர்வசாதாரணமாக சொல்லுவார். டப்புனு ஒரு உதை அவன் விழுந்தான். நான் போயிட்டு வந்தேன். ஒரு 2-3 கிலோமீட்டர் கழித்து தான் கேட்டேன், என்னங்க ஆச்சு? சரி சரி திருப்பு அவனை கூப்பிட்டு போகிறான் சொன்னேன். ஒரு மனசு இறங்கிச்சு. அப்பாடா போயிட்டு அவனை கூப்பிட்டேன். அவன் நின்றுக்கிட்டே இருக்கான். அந்த இதை பார்த்துட்டு சரி போய் ஏற்றி வாடா உட்காட்றான். ஏறி உட்காந்தான் முன்னாடி. இல்லை பின்னாடி தான் உட்காந்தான். எங்கள் அப்பா இல்லை. நான் கக்கூசில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான் எனக்கு கழுவுறதுக்கு. அப்போ எவனோ ஊருக்காரங்க 2 பேர் போனாங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறான்டா, இதான் என் மாதிரி. நான் இப்போ சிரிக்கிறதா? ரெண்டுத்துக்குமே விழுவுமே நமக்கு. இல்லை அப்படி இல்லைங்க, அப்படிங்களாங்க. டொம்னு ஒரு உதவினை ஒரு சத்தம் பின்னாடி கேட்குது எங்களுக்கு. புட்டமையில் ஒரு உதை. இது சிவகாசி வரைக்கும் உதை விழுந்துதான். சிவகாசியில் போய் நிறுத்திட்டு எல்லாம் லக்கேஜெல்லாம் இறக்கிட்டு இவன் என்ன அங்கேயே கூப்பிட்டுருக்கலாம். என்ன ஏன்னா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? அவன் பூரா போதை நெஞ்சு வலிக்குதுன்னு அடப்போட நீ வேணும், நீ ஆச்சா போய் பேசுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் குவைட்டாக பேசுகிறவர். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு ஏன் இவர் நான் அப்படி பேசலேன்னு நினச்சோம்னா தப்பு. அவருக்கு அந்த வாய்ஸ் இருக்கு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. நாங்கள் பக்கத்தில் நெருங்கி பழகிறதுனால எனக்குலாம் தெரியும். எல்லாருக்குமே தெரியுமான்றது எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரா எம்ஆராதா அப்படி தான் கேட்பீங்க. சாதாரணமாக இருப்பார். அந்த பந்தாகிருந்தாலாம் கிடையாது. மேக்கப் போட்டார்னா ரத்துக்கு நீ நாடகத்தில் சொல்கிறேன். மேக்கப் போட்டார்னா அதுக்கப்புறம் யாரும் நெருங்கி இப்போ நான் வந்து எங்கள் அப்பா தானே நான் நெருங்க முடியாது. தொலைச்சி எடுத்துருவான் மனுஷன். அந்த அருள் வந்த மாதிரி வந்துடும் அவருக்கு. மேக்கப் போட்டாச்சுன்னா அவர் ஏதாவது பேசிக்கிட்டே வருவார். அவர் ஏதோ பேசுகிறார் போல இருக்குன்னு கேட்டால் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார். இதே கேரக்டர் நான் சிவாஜி பாட்டை பார்த்தேன். பரீட்சைக்கு நேரமாச்சு படம். அவரோட நடிச்சிருக்கேன். இப்படி இப்படி வாசம் இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இந்த ஐயர் வேஷமில் அவருக்கு அப்படி நின்றுக்கிட்டே இருந்துட்டு கூப்பிட்டாரு கண்ணில். என்ன தான் கூப்பிட்றாரு. போய் பக்கத்தில் போயிட்டு மனுஷனை மதிக்கவே இல்லை. என்ன இந்த நம்மளை கூப்பிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்காரு. அவர் பக்கத்தில் எப்படி போய் நிற்கிறது? நின்றுட்டு இருந்தேன். என்ன இல்லைங்க நீங்கள் என்ன வர சொல்லுங்க. சிச்சி ஒன்றும் இல்லைடா, நான் டயலாக் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய ஆள். அப்படியே வந்துட்டேன் வெளியே. நல்ல வேலை விட்டாரா நம்மளான்னு. எப்போ ஏற்பட்டாள் ஒரு இதெல்லாம் வந்து பக்தியில் வர்றதா பயத்தில் வர்றதான்லாம் கேட்கக்கூடாது. நான் என் மேக்கப் ரூமில் உட்காந்துருந்தேன். சும்மா நான் தான் நம்பர் 1 ஹீரோ மேக்கப் ரூமில். எல்லோரும் என்னை பற்றி என்கிட்ட பேசுகிறது கொள்வது நான் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேங்க. எல்லாமே பார்த்துருக்கேன். லா காலேஜ் போயிட்டிங்கன்னா நீங்கள் ஆம்பளையாக தான் வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதெல்லாம் நிறைய பார்த்ததுனால நான் அப்படியே உட்காந்துருந்தேன். சிகரெட் பிடிச்சிக்கிட்டு. அப்போ சிகரெட் பிடிப்பேன். கற்பக ஸ்டுடியோவில் மேலே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டார். அண்ணன் ரவி சார் ஷார்ட் லேடி சொல்லியில் இதை வந்துடுறாங்கன்னு சொன்னேன். சொன்ன உடனே லூஸ் மோஷன் ஆகுது. ஏன்னா இவரோட நிற்க போகிறோமே. அதான் ஃபஸ்ட்டு ஷாட் நிற்க போகிறேன். எத்தனை தடவை போயிருக்கேன்னா 18 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அவ்வளோ பயமா? இல்லை பயம்தாங்க. பயம்ன்றது ஒன்று இருக்கட்டுங்க. ஒரு ராட்சச நடிகங்க. அவர்கிட்ட போய் நம்ம நிற்கணுமேன்றது ஒரு சிவர் இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த ஓஜி மகேந்திரனுடைய நாடகம் அது பரீட்சைக்கு நேரமாச்சு.
அப்போ நான் போய் போகிறதுக்கே ஒரு 18 தடவை போயிட்டு வந்தேன்னா எவ்வளோ டைம் ஆகுமோ அவ்வளோ டைம் ஆகி தான் போனேன். அவர் ஒன்றுமே கேட்கல. அவர் இவங்க எதிர்க்கெல்லாம் வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து நின்று இருக்காருன்னா அங்கே தான் இருக்குது திறமை. அவருக்கு எப்படி அந்த திறமை வந்தது இன்னும் எனக்கு தெரியாது. பாவமன்னிப்பு பார்க்கப்பட்டேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2த்தையும் போட்டு பாருங்கள். நீ கேட்ப இவர் யார் இவர் யாருன்னு கேட்பேன். 2 வெவ்வேறு செய்வார், ஒரே வாய்ஸ் அதெல்லாம்.